முட்டையை தான் சேர்க்க போகிறோம். பாருங்க இப்படி சொல்லி கருமிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடு பிளேட்டுகளுக்கும் சாப்பாடு போட்டு வச்சுருக்கு. அதோட நாங்கள் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வெண்ணேரி பகுதியில் அமைஞ்சிக்கிற ஜோகர் சுவாமி திருவடி நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு கிழமைக்கு முதலும் இந்த திருவடி நிலையத்தின் வீடியோ ஒன்று போட்டுருந்தாங்களே. அதை விட முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு ஏன் வந்து நாங்கள் என்றால் இன்றைக்கு வந்து சிறப்பாக வந்து எங்களை வந்து சமைச்சு எங்கட கையால் சமைக்கணுமென்று தான் கூப்பிட்டோங்க. இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து இங்கே உள்ள ஆக்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமன்றது எங்களுடைய ஆசை. அண்டையான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறோம்லாம் காட்டியிருப்போம். சுத்து வட்டாரம் இங்கே இருக்கிற ஆக்கள் அது எல்லாத்தையும் அன்றைக்கு நாங்கள் வடிவாங்களுக்கு காட்டியிருப்போம். நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் அவைக்கு எங்கட கையால் சமைச்சு கொடுக்குறோம். இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நான் திருப்பி எப்போ வருவேன்னு யோசிச்சு கொண்டு வந்தேன். ஆனால் இவ்வளோ கிட்டவா நான் வருவேன் எதிர்பார்க்கல. அதுவும் என் கையால் சமைச்சு சாப்பாடு கொடுக்கப்படுறது பெரிய ஒரு சந்தோஷம். இதை வந்து நாங்கள் வந்து செலவு வந்து முழுக்க இது வந்து ஒரு செலவு வந்து முழுக்க இன்னும் ஒரு ஆக்கள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். அது சம்மந்தமான டீட்டெயில் வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. அதை வந்து இந்த வீடியோன்ற கடைசியில் வந்து விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதோட வந்து முக்கியமாக வந்து இவர்களுக்கு நீங்கள் உதவி எதுவும் செய்யணும், சாப்பாடு கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டால் அவைன்ற நம்ம டீட்டெயில் உங்களுக்கு இதில் போட்டு விட்றோம் வீடியோவில். நேரடியாக நீங்கள் அவைகளுக்கு வந்து பணம் அனுப்பி செய்து கொள்ளலாம். இதில் இடையில வந்து நாங்கள் நிற்கணுமென்ற அவசியமும் இல்லை, எங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஒரு உங்களை அம்மா தாய் பண்ண நினைவு நாளாக இருக்கலாம், ஒரு பிறந்த நாள் கொண்டாடலாம், உங்களுக்கு அதை செய்யணுமென்று விரும்பினா இவையோட வந்து நேரடியாக நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இவைக்கு செய்யலாம். இது ஒரு வந்து ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மச்ச சாப்பாடு தான் சமைக்க போகிறோம். மச்ச சாப்பாடு வந்து இந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே வந்து எடுக்கிறதில்லை, அதாவது எடுக்கிறதோ சமைக்கிறதோ இல்லை. அதுக்கண்டு தனியாக ஒரு பொறுமையான இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ அங்கே போய் தான் சமைக்க போகிறோம். இந்த முதியோர் இல்லத்தை வந்து அன்றைக்கு நாங்கள் வடிவாக காட்டினபடியாக நாங்கள் வந்து நேரடியாக சமையலுக்கு போவோம். அங்கே சமைச்சு போட்டு இவையில வந்து அங்கே கூட்டி கொண்டு தான் சாப்பாடு கொடுக்க போயினோம். அதை வந்து வெயிலாதாக்களை எல்லாம் வாகனங்களில் ஏற்றி கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பினோம். தொடர்ச்சியாக அந்த காணொலியை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற சமையல் சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோமே. என்ன இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு வந்து சுஜிதான் வந்து சமைக்க போகுது முக்கியமாக. ஆனால் நிறைய பேர் நிற்கணும், உதவிக்கு நிற்கணும், அதோட சேர்ந்து நாங்கள் சமைப்போம். அப்போ இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். எப்படியான சமையல் இருக்க போது சந்தோஷமான சமையலாக இருக்கும். என்னென்னு சொன்னால் எங்களோட கையால் வந்து அத்தனை அம்மா ஐயா எல்லாரும் சாப்பிட விரும்பினது வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அவளுக்கு எங்களோட கையால் சமைச்சு கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த மஞ்சள் சமையல் சமைக்க போகிறோம்னா நல்ல சம்பாரிசியில் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதோட வந்து மாசி சாம்பலும் செய்து இறால் டேவலும் செய்ய போகிறோம். இறால் டேவல் முட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. முட்டையை அவிச்சு முட்டையும் கொடுக்குறது. மஞ்சள் சாப்பாடுண்டா கட்டாயம் முட்டை சேர்க்கிறது. அப்போ முட்டை வெள்ளைக்கறியும் வச்சிருக்குது. சம்பல் எல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். தொடர்ந்து பாருங்க. அதோட வந்து இங்கே வளமையாக சமைக்கிற அண்ணாக்கள் நிற்கினோம். மச்சம் பண்ணோன்னா நாங்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் அவையோட சேர்ந்து நாங்களும் சமைக்க போகிறோம். அவையோட சேர்ந்தே செய்வோம். நாங்கள் இங்கே வந்து இறைச்சி வெட்டி கொண்டு இருக்கிறார் ஐயாண்ணா. பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளி மிளகு உரிக்க போகிறோம். அதோட லீக்ஸ் கேரட் எல்லாம் வடிவாக துப்புராக்கி வச்சுருக்குது. இனித்தான் அதை கழுவ போகிறோம். ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டு வேற தான் முடியுமே. அதோட வேலை செய்து கொண்டு இருக்கணும். இறைச்சியெல்லாம் சமைச்சு எடுத்துடலாமா? இல்லை அந்த சமையல் உண்மையாக அந்த என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு வீடியோ அந்த சமையல் ஒரு ப்ராப்பராக காட்டாடிக்கும் ஒரு சந்தோஷமான உண்மையாக தாங்க. இல்லை அதோட சமைக்கிற ஐயா இங்கே உதவிக்கு நிற்கிற எல்லாருமே நல்ல சந்தோஷமா அந்த வீடு மாதிரி எங்களோட வீடு மாதிரி தான் இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இறைச்சி வந்து அவிய விட போகிறோம். இப்போ அளவாக தண்ணியை விட்டு விடுவோம். காணும் இப்போ நாங்கள் உப்பும் மஞ்சளும் நல்ல வடிவாக பிரட்டி போட்டு தான் அவிய விட வேணும். நல்ல வடிவாக பிரட்டி போட்டு நல்லா அடுப்பு எரிச்சு மூடி விட்டாச்சு. இறைச்சி அவிஞ்சுதாண்டா எங்களுக்கு பொரிக்கிறதுக்க எண்ணெய் வந்து கிணக்க வந்து குடிக்காது. எண்ணெய்
அதுக்காக தான் நான் அவிச்சு போட்டு பொரிக்கிறது. அது மாதிரி வேகமாக பொரிஞ்சிடும். இன்றைக்கு சுஜி செய்கிற பெரிய சமையல், முதலாவது சமையல் அப்படித்தானே? இதுக்கு முதல் சமையல் செய்தீங்களா பெருசா? இல்லை இல்லை பெரிய சமையல் இது தானே? பெரிய சமையல் இப்போ எல்லாரும் நிற்கணும், அண்ணாக்கள் ஐயா எல்லாரும் நிற்கணும் தானே. இப்போ நீ நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். இறைச்சி எங்களுக்கு அவியட்டுக்கு இல்லை அடுப்பறிச்சு விட்டா சரி. வெங்காயமெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக உரிச்செடுத்து நல்ல வடிவாக கழுவி எல்லாம் எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா மச்ச சமையல் சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் கொஞ்சம் காணாதேண்ணே. இங்கே வந்து மச்சம் சமைக்கிறேன் ஒரு நாளைக்கு தான் சமைக்கிறது. அதில் வந்து பாத்திரங்கள் கொஞ்சம் மட்டும் நாங்கள் இருக்கிற பாத்திரத்தை கொண்டு செய்வோமேண்ணே. இப்போ சைவ சமையலாண்டா போதிய அளவு பாத்திரம் இருக்குது, மிச்சத்துக்கு தான் கொஞ்சம் குறைவு. இங்கே இறைச்சி அவிஞ்சு ஒன்று இருக்குது, அங்கால உள்ள வச்சிருக்கு, உள்ள வச்சிருக்குதானே. டக்குண்டு அரிசியை கழுவி போடணும். இங்கே சம்பா அரிசி தான் வந்துருக்குது. நாங்கள் 5 பேருக்கு சமைச்சாலும் கையாலான் போட்டுவோம், 50 பேருக்கு சமைச்சாலும் கையாலான் போட்டுவோம். அந்த இறைச்சி அவியறது இறைச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸுக்கு வந்து பொரிச்சு போட்டு பிச்சு போடுறதுக்காக அவிய விட்டுருக்கு. இது வந்து நாங்கள் குழம்பு, நாங்கள் பிரட்டல் குழம்பா வைக்கிறதுக்காக. இதுக்கு வந்து வளமையாக நாங்கள் தேசி புளி விட்டு பிரட்டி சமைக்கிறது கொஞ்சம் சமையல்னு சொல்லி சொன்னால், இப்போ பெரிய சமையல் இப்போ நிறைய இறைச்சின்னா நாங்கள் பழப்புளி விட்டு நல்ல வடிவாக ஒரு அரை மணித்தியானம் மூறினா இறைச்சி வந்து கரையாது, நல்ல இறுக்கமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் பழப்புளி விட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க போகிறோம். நல்ல திக்காக பழப்புளியை கரைச்சி பிரட்டி விட்டால் சரி. பிரட்டி ஒரு அரை மணித்தியாலம் மூற விட்டால் இறைச்சி எங்களுக்கு நல்ல இந்த இறுக்கமாக இருக்கும் இறைச்சி. பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் அவிஞ்சிட்டுது, இன்னொரு கொஞ்சம் அவிஞ்சா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் தண்ணியை நல்லா வடித்து போட்டு எடுப்போம். கீழே உளுத்தி விட்றாங்க எல்லாம் பெரிய பெரிய துண்டுகளாக கீழே உளுத்துனா எல்லாம் பிழைச்சி போகும். பொரிக்கிறதுக்காகத்தானே, அப்போ தான் பெரிய பெரிய துண்டுகளாக அவிய விட்டது. பொரிச்சு போட்டு சின்ன சின்ன பிச்சு போட்டு தான் ரைஸோட கலக்கிறது. நாங்கள் வந்து தாஜியெல்லாம் மடிவாக கழுவி வச்சிருக்கிறோம். அவிச்ச இறைச்சை வந்து பொரிக்க போகிறோம். இப்போ நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் அவிச்சு வச்சிருக்க இறைச்சை பொரிக்கிறதுக்கு போட போகிறோம். அப்படியே நல்லா பொரியட்டுக்கு எங்களுக்கு அளவான நெருப்பில் இருக்கட்டுக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் அரிசியை போடுவோம். அதோட அந்த உலகில் வந்து நாங்கள் அளவாக உப்பு போட்டிருக்கிறோம். அப்போ அந்த சோத்துக்கு வந்து உப்பு அளவாக இருக்கும். சோறுக்கு சாதா உப்பு இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லா வந்து ரைஸ் வந்து நாங்கள் நல்ல அளவான பருவத்தில் வடிக்கணும். வடித்தா தான் ரைஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் நிறைய தண்ணி விட்டுருக்குறோம். நாங்கள் நல்ல வடிவாக இப்படியே வடிவாக திலாவி விட வேணும். இந்த அரிசி வந்து அடியில் வந்து நல்லா கொதிச்சுட்டு கேட்க ஒட்ட பார்க்கும். அப்போ நல்ல வடிவாக நாங்கள் இப்படி விட்டால் சரி. காணும் அப்படியே கொதிக்கட்டும். அரிசி எங்களுக்கு அளவான பருவத்துக்கு வெறும் பிறகு நல்லா அவியட்டுக்கும் அரிசி. அடுப்பு எரிச்சா சரி. இந்த ரைஸுக்கு வந்து நல்ல பருவமாக வடிக்கணும். வடித்தா தான் ரைஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ணாக்களும் நிற்கிறபடியாக அவள் வடிப்பினம் நின்று என்ன தனியாண்டா இது செய்யலாது. கஷ்டம். அதை விட நானும் ஒன்றும் செய்யலையே. நான் வீடியோ எடுக்கிறபடியா செய்து கொள்ளலாது. அவ்வளோ பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு பொரிஞ்சு கொண்டு வருது பாருங்க. இப்போ பிரட்டி விடுவோம். ஆனால் இவைகளுக்கு வந்து நாங்கள் நல்ல முருகை பொரிக்கக்கூடாது.
ஏன்னாண்டா ஐயா அம்மாக்கள் சபி சாப்பிடணும் தானே, அதுக்காக ஒரு அளவான பொரியல்லாம் நாங்கள் இறக்குவோம். இன்னொரு கொஞ்சம் பொரியட்டுக்கு இப்படியே பொரியட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இறால் டேவலுக்கு நாங்கள் இறால் வந்து வாங்கி உடைச்சி நல்ல வடிவாக துப்புரவாக்கி வச்சுருக்குது. நல்ல பெரிய பெரிய இறால் இது. இப்போ வந்து நாங்கள் அளவாக மஞ்சள் போடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இது பிரட்டி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எங்களுக்கு ஊறட்டுக்கு நாங்கள் பிறகு பொரிச்செடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இறைச்சி வந்து எங்களுக்கு நல்லா பொரிஞ்சிட்டுது, அளவான பருவத்தில் பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறக்குவோம். நல்லா எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். அதோட எண்ணெய் வடிக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் வேலையில் போட போகிறோம். நேற்று போட்ட மாதிரி ஒன்று இருக்கணும். அப்படியே மிச்ச எல்லா இறைச்சியும் நாங்கள் பொரிச்செடுப்போம். இன்னும் கொஞ்சம் போய் வேணும் போலக்கண்ணா. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே காணும் போல அவ்வளோ வேகமாக அவிஞ்சிருமே அரிசி. இந்த மாதிரி அவிஞ்சிட்டு எங்களுக்கு இந்த பருவம் காணும். நாங்கள் நல்லா வடித்து போட்டு இப்போ இந்த தணலில் போட சரியாக இருக்கு. என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? இவ்வளோ ஒரு பெரிய சமையல் உண்டு. அவையே நிற்கிறபடியா பெருசாக தெரியல. அதோட அந்த என்ன சொல்கிறது சொல்லி தெரியணும். பெரிய சமையல் தானே, எங்களை மாதிரி சின்ன சின்ன சமையல்கள் இல்லை தானே. அதோட முதல் சமையல். அப்போ வடிச்சு எடுப்போமா? நீங்கள் தண்ணியை வடிக்கத்தானே வேணும் தானே? தண்ணியை வடிக்க அப்புறம் காணும். இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்களில் வடிக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, கிராமத்து முறையில் அந்த சமையலில் இருக்கிறத வச்சுக்கொண்டு வடிப்போம். எந்த பெரிய சாமத்தியோட கல்யாண விடக்கு போனாலும் சாக்கு காட்டி வடிப்பினோம், அல்லது உள்ளி வேக கட்டி வடிப்பினோம். இதில் வந்து அந்த தும்பு வேறாது, ஏன்னா கொஞ்சம் ஈரத்தோட தான் இந்த சாக்கு வந்து போடப்படுது. அப்போ அந்த தும்புகள் ஒன்றும் வேறாது. வடிவாக கட்டணும். கட்டுருவப்பட்டால் முழிச்சோறும் வழியாலாம் கிடக்குமா? அதை விட சுடுதண்ணி வேலை அவதானமாக நிற்கணும். இது வந்து காலையெல்லாம் மூக்கு போட்டா அவங்க பாருங்க. உள்ளியும் இஞ்சியும் போட்டு இடிக்க போகிறோம். எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த உடலில் இடிக்கிற ஒரு தனி விருப்பம். ஆக்கள் வந்து முறிஞ்சிட்டு நான் எப்படி தாரா இரும்புறலோ இரும்புறல உலகே என்ன முறிஞ்சது? அதுதான் எனக்கு தெரியல. யார் அந்த முறிஞ்சாலே இருக்க நான் பார்க்கணும். அவ்வளோ இந்த இரும்புறல் உலகையே முறியுதண்டா. சீமந்தா சீன சட்டியானா இந்த வேர்ப்புகள் பிள்ளையாண்டா அப்படியும் இருக்கும். சமாளிச்சு இடிக்கிறானே. நாங்கள் இறைச்சி கறி வைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம். இது வந்து நல்ல ஒரு பிரட்டல் கறியாக தான் வைக்கிறது, பால் ஒன்றும் விடாமலுக்கு. நல்ல பெரிய சட்டி வடிவாக கிண்டி எடுக்கலாமோ. நல்லா ஊறி போய் இருக்கு இறைச்சி. அதை விட இப்போ கறியாமல் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூடாகிடுது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சமையல். முதல் உள்ளியே மிஞ்சி நல்லா இடித்த உள்ளியே மிஞ்சி தான் முதல் போட போகிறோம். உடல்ல இருந்து எடுத்து அப்படியே ஓடுறோம், வாசம் மாறாம. அதோட நல்ல வாசமாக இருக்குது. அந்த எண்ணெயை பொரிக்க நல்ல ஒரு வாசமாக இருக்குது, வதக்குற வாசம் வருது. அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய வெங்காயம் தான் பட்டி வச்சிருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பச்சை மிளகாய் இப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம்,
இந்த எங்களுக்கு இது வந்து இறைச்சி கோழி தான். இதுக்கு வந்து வெந்தயம் வந்து கூடுதலாக போடணும். அதான் இந்த சூட்டுக்கு நல்லது. வெந்தயம் பார்த்திங்கன்னா கூடுதலாக போட்டுவிட்டு இப்படி நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இப்போவே நல்ல ஒரு வாசமாக இருக்குது. அதோட கடுகு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கிட்டுது. நாங்கள் அடுத்த வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலையை முன்னுக்கே போட்டால் இப்போ பெரிய சமையல் தானே, கருவேப்பிலை கறியிடம் அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா எல்லாம் வதங்கிட்டுது. நாங்கள் உப்பும் புளியும் பிரட்டி வச்சுருக்கிற இறைச்சியை இதோட சேர்க்க போகிறோம். இது நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக அப்படியே கிண்டி விடுவோம். இறைச்சி அவியட்டுக்கு நாங்கள் மூடி விடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சமையல்ன்றபடியாக இந்த சமையல்ட ஒழுங்குமுறையை வந்து படிப்படியாக சொல்ல இல்லாமல் இருக்குது. என்ற எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறபடியாக அது வந்து இந்த முறையாக சொல்ல இல்லாமல் இருக்குது. ஆனால் திருப்தியான சமையல். இப்போ நாங்களும் இருக்கா திறந்து பார்த்து கிண்டுவோம். என்ன வருது இல்லையா? பாருங்க வரும் பார்த்தீங்களா, நாங்கள் கை வச்சு தூக்கி தரோம் உங்களுக்கு, சுட்டாலும் பரவாயில்லையாண்டு ஒருக்கா நாங்கள் இப்படி பிரட்டி விடுவோம். இந்த இறைச்சி வந்து கொஞ்சம் தண்ணி விடும் எங்களுக்கு, அந்த தண்ணியிலேயே அவியும். நல்ல ஒரு பிரட்டல் கறியாக தான் எடுக்க அப்புறம் பிரட்டி போட்டு இப்படியே மூடி விடுவோம். இங்கே சோறு எடுக்க போயினா பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டா. இவருங்க இப்படி இருக்காங்க, தண்ணியெல்லாம் மடிஞ்சு பொழு போடுறது. உண்மையிலேயே நல்ல பொருக்கா பேசனுக்கா கொட்டி கிண்டி விட்டா சரி. தனித்தனியாக இருக்குது சோறு. இவருங்க போடவே தெரியுது எப்படி வருதுண்டு உளுந்துண்டா. நல்லா பொழு பொலண்டு இருக்குது சோறு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இறைச்சி அவிஞ்சு எடுக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு, மூடி பெருசாகும். இப்போ நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்க அப்புறம் அளவான தூள் சேர்க்க அப்புறம் இப்படியே நாங்கள் நல்லா பிரட்டி விடுவோம். பால் வந்து நாங்கள் தேவையாண்டா மட்டும் கொஞ்சம் பால் சேர்க்க அப்புறம், இல்லையாண்டா இந்த தண்ணியிலேயே எங்களுக்கு காண மண்டி நினைக்கிறேன், இல்லாட்டி ஒரு கொஞ்சம் பால் சேர்த்து விடுவோம். சில பேர் வந்து இந்த இறைச்சிக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்கிறதில்ல, ஃபுல்லாகவே அப்படியே ஒரு 2-3 பால் சேர்ப்போம். பாலெல்லாம் விட்டு நாங்கள் நல்லா வத்த விட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் வத்தட்டுக்கும். இந்த டைமில் நாங்கள் உப்பு இருக்கா பார்ப்போம், காணுமாண்டு ஆனால் போட்டுக்கொள்ளலாம். இப்போல்லாம் காணும் எங்களுக்கு, பெரிய சமையல் தானே, உப்பு போட்டது சரியாக இருக்கான்னு பார்த்துனா காணுமா இருக்கு. காணாட்டிக்கு இந்த பருவத்துலேயே நாங்கள் உப்பு சேர்த்து விடலாம். காணும் எங்களுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் பத்தட்டுக்கும் எங்களுக்கு கொதிக்கு தரேன் நல்ல. எங்களுக்கு கறி வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் கடைசியாக கொஞ்சமாக உள்ளி சேர்க்க போகிறோம். இந்த உள்ளி வந்து இந்த சூட்டுலேயே உள்ளுக்கு அவிஞ்சிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு அப்படியே நாங்கள் மெல்லமாக பிரட்டி விடுவோம். என்ன சின்னனா வைக்கிற கறிக்கும் பெருசாக வைக்கிற கறிக்கும் வித்தியாசம் இருக்கும். நாங்கள் உள்ளியெல்லாம் இடிச்சு போடுவோம். இடிச்சு போட்டிருக்குது இதுக்கு, நாங்கள் கொஞ்சமாக அப்படி வெட்டி போட்டிருக்கிறோம். இது இந்த சூட்டுக்கு வந்து அவிஞ்சிடும். இனி நாங்கள் இறாக்குவோம் கறியை. இறாக்கி போட்டு தான் நாங்கள் கருவாப்பட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்க்க அப்புறம் இப்போ இறாக்குவோம். அடுத்தது வந்து நாங்கள் டெவல் செய்ய போகிறோம். டெவலுக்கு வந்து இறாலை பொரிச்செடுக்க போகிறோம். நல்லா ஊறிட்டு அந்த மஞ்சள் உப்பு
பொரியட்டும் எங்களுக்கு இறால். இப்போ வந்து மாசிச்சம்பளம் இது வந்து எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்குது. இதோட கொஞ்சம் நாங்கள் தேங்காய் பச்சையாக வருது கடையில். இதுக்குள்ளே தேங்காய் பூ மட்டும் போட்டு பிரட்டினா சரி. இதெல்லாம் பிரட்டி இருக்குது, உப்பு எல்லாம் சேர்த்து பிரட்டி இருக்குது. இதில் நாங்கள் நல்லா பிணைஞ்சு போட்டு தான் இதோட கொஞ்சம் இதில் சில்லி பேஸ்ட் மாதிரி தான் செய்ய போகிறோம். அப்போ கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இந்த தேங்காய் பூவை போட்டிருக்கோம். இது இப்போ நாங்கள் உடனே சாப்பிட்றதுக்காக தான் பச்சையாக தேங்காய் பூ போட்டுருக்குறோம். இப்போ வச்சு பாவிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் தேங்காய் பூ கட்டாயம் வறுத்து போட்டு தான் போடணும். நல்ல பிணையும் சோஸ் விடுவோம். அதோட சோஸ் வந்து எந்த அளவில் ஒரு ரெண்டு தெரியல விடுங்க, நான் சொல்கிறேன். நான் காண போகிறோம். இப்போ அதை கையாலேயே நாங்கள் ஒருக்கா பிரட்டி விடுவோம். இந்தியாவில் வந்து முட்டை வந்து கிட்டத்தட்ட 60-70 முட்டை விட விட்டு கொண்டிருக்கேன்னா இது வந்து ரைஸுக்கு சேர்க்க போகிற முட்டை. நல்ல முட்டையண்டபடியா இண்டியான் முட்டையண்டபடியா நம்பிக்கையாக பார்க்க தெரியும். மஞ்சள் கரு வந்து கலங்காமல் இருந்தோண்டால் இப்போ புது முட்டையாண்ணா. இல்லாட்டிக்கு நீங்கள் இப்போ கடையில் அதுகளில் வாங்குறேன்னு சொன்னால் இன்னொரு பாத்திரத்துக்கு உடைச்சு போட்டு தான் சேர்க்க வேணும். இந்த கூடாத முட்டைன்னு சொன்னால் எல்லாமே பண்ணதாக போயிடும். பார்த்தீங்கன்னா இறால் வந்து எங்களுக்கு பொரிஞ்சிட்டுது. இதையும் நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் செய்ய தொடங்க போகிறோம். எல்லாம் வெட்டியெல்லாம் ஆயுதப்படுத்தி இருக்குது. இது ஃபுல்லாகவே நெய்யில் தான் செய்ய போகிறோம். இது ஊர் நெய், எங்களோட நல்ல நெய். ஏன்னா எங்களோட ஊருக்கு எடுத்தபடியாக இதில் கலப்பில்லாத நெய். இது கொஞ்சம் இலக்கி போட்டு தான் வச்சிருக்கிறோம். சாதுவா சூட்டில் வச்சு வாசம் வருது பார்த்தீங்களா? நல்ல நெய். நெய்யிலையும் இப்போ கலப்பு அது ரெண்டு வந்துட்டு நெய் வந்து நாங்கள் கூடுதலாகவே சேர்க்கிறோம். என்ன நிறைய சோறு தானே. அப்போ ரைஸ் கூடண்டபடியாக நாங்கள் 2 காக்கா போத்தில் அரை போத்தில் நெய் சேர்த்துருக்குறோம். நெய் வந்து எங்களுக்கு சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் உடைச்சி வச்சுருக்கிற முட்டையை தான் சேர்க்க போகிறோம். பாருங்க இப்படி சொல்லி இப்போ நாங்கள் இப்படியே முட்டையை வறுத்து எடுக்க போகிறோம். இந்த நெய்யில் வறுக்க நல்ல வாசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து தொடர்ந்து கிண்டி கொண்டு கேட்க இப்படி வருதுன்னு பாருங்க. முட்டை இனித்தான் இது வந்து இந்த நெய்யில் வறுபடும். தொடர்ச்சியாக கிண்டி கொண்டிருக்கோணுமே நீ நாங்கள் முட்டாடி பிடிச்சி போடும். இப்போ பாருங்க தொடர்ச்சியாக கிண்டி கொண்டு வரைக்க இந்த புட்டு பருவத்துக்கு வந்துட்டு நெய்யிலேயே வறுபட்டு இப்படி தான் இருக்கணும் ரைஸுக்கு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன அப்படி கிண்ட கொத்தி விட்டு கிண்டனா இன்னும் சின்ன வரும். அப்போ சோறோட சேரும் எங்களுக்கு. அப்படி தான் நல்லா இருக்கும் சோறோட சேரேக்க. இப்போ நாங்கள் இப்படி கொத்தி கிண்டி விட்டு கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அதோட வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸையும் சேர்க்க போகிறோம். லீக்ஸையும் சேர்த்து நாங்கள் அப்படியே பிரட்டி இப்படி பிரட்டி விடுவோம். பாருங்க அடுத்தது வந்து கரெக்ட். பார்க்க நல்ல ஒரு வடிவாகவும் இருக்குதுண்ணே. உண்மையாதான். பச்சை ஒரு வெள்ளை ஒரு ஆரஞ்சு கலரம். அப்படியே நாங்கள் மூன்றும் சேரத்தக்கனையாக பிரட்டணும். லீக்ஸ் கேரட் வந்து எங்களுக்கு நல்ல அவியோணும் வண்டி இல்லை.
இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்கிறோமோ சமையல் பழகிறோமோ? ரைஸ் வந்து நாங்கள் போட இல்லை, அண்ணா தான் பெரும்பாலும் ரைஸ் வந்து செய்கிறார். நாங்கள் உதவி தான் செய்து கொடுக்குறோம் ரைஸுக்கு. கறியெல்லாம் அண்ணா ஒரு ஆள் நிற்கிறாரு, மெயினாக அவர் தான் உண்மையாக கூடுதலாக சொல்லித்தரார் எங்களுக்கு. இந்த ரைஸ் போடுறதுக்கு அவர் தான் சொல்லித்தரார். இப்போ என்னென்றால் நான் வந்து இறால் சாப்பிடல, இங்கே கூனி இறால் போட போயினோம் இதுக்குள்ளே. அதால் வந்து எனக்கு புரிம்பா கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா அன்றைக்கு செய்த மாதிரி புலவிடாமல் இன்றைக்கு கொஞ்சம் எடுத்து வைப்போம். அதான் முதல் ஞாபகத்தோடையே எடுத்து வைக்க போகிறோம். என்னடா இனி இறால் கூனி சேர்த்தா வந்து சாப்பிட மாட்டீங்கன்னே. அப்போ நான் காணும் கொஞ்சமாக தாங்க இறால் கூனி சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். ஃபுல்லாக சேர்த்தா பிறகு பிரட்டி விடுவோம். இனி வந்து எங்களுக்கு அடுப்பு வந்து எரியக்கூடாது, நான் ரொளவான தணல்லையே இருக்கணும். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ரைஸுக்குரிய அந்த கலவை வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இனி இறக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஜி ஆற வச்சிருக்கிற சோத்தோட இந்த சேர்த்த கலவையை வந்து சேர்க்க போகிறோம். சோறு வந்து ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறோமே. பாத்திரங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சின்ன நிலையா எல்லாத்தையும் போட்டு கிண்டையிலாது. சைவத்துக்கு இருக்குது, மஞ்சத்துக்கு தான் இந்த பாத்திரங்கள் வந்து குறைவாக இருக்குது. அடுத்தது இறைச்சி பார்த்தீங்கன்னா பிச்சு வச்சிருக்கிறோம் இறைச்சி. இதை வந்து நாங்கள் ரெண்டுக்கும் பங்கிட்டு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவையோடு சேர்த்து சோத்தையும் சேர்த்து அப்படியே சேர்த்து பிரட்டினா சரி பாருங்க. நல்ல ரைஸ் ஒன்று ரெடி ஆகுதானே. ஆனால் இந்த ரைஸுக்கு பார்க்க கலவையெல்லாம் தாராளமாக இருக்குது. இப்போ இதோடையே தனியாக சாப்பிடலாம், கறியில் சேர்த்து அடிக்கும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. இது பட்டர் இதில் பொறிச்சு வச்ச இறால் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து நாங்கள் 4ஆக வெட்டி போட்டு 2ஆக பிளந்து விட்டுருக்குறோம். இறால் டெவலுக்கு இப்படி தான் போட்டோம். அதோட கறிமிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறோம். கறிமிளகாயும் சேர்த்துக்கொள்வோம். இது நாங்கள் பிரட்டி விடுவோம். இப்படியே அதோட கொஞ்சம் லீக்ஸிலையும் நாங்கள் போட போகிறோம். அதோட நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருக்குறோம். அப்படியே அதோட பிரட்டி விடுவோம். நாங்கள் இறாலுக்கு உப்பு போட்டு பொரிச்சிருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நாங்கள் இப்போ சேர்த்துக்கொள்வோம். உங்களுக்கு இறாலுக்கு போட்டிருக்கிறபடியாக அளவாக போட்டுக்கொள்கிறோம். வந்து கொஞ்சமாக நாங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம். மஞ்சள் வாசனை இல்லாமல் போகிறதுக்கு நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம். அந்த தணல்லே தான் இது வந்து இருக்கணும், ஆகாடி தெரியக்கூடாது. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்க்கிறோம். அப்படியே பிரட்டி விடுவோம். மிளகு தூள் சேர்த்ததோட நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து ஏலக்காவும் கருவாயும் சேர்த்து நல்லா பவுடராக அடித்து வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்வோம். உடையும் நல்லா அப்படியே பிரட்டி விடுவோம். இதெல்லாம் வதங்கினது காணும் மிளகாய் ஜூஸ். நாங்கள் இதோட கொஞ்சமாக மிளகாய் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இப்படி இருக்குது. அந்த கறிமிளகு மஞ்சள் போட்டது ஒரு வடிவாக இருக்குது. நாங்கள் இப்படியே பிரட்டி விடுவோம். இனி நாங்கள் இறாலை சேர்த்தாச்சு. பொரிச்சு வச்சுருக்கிற இறாலை வந்து நாங்கள் அப்படியே சேர்க்கப்புறோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இறால் டெவல் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. பாருங்க இப்படி இருக்கு.
பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே முடிஞ்சுது. இனி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாகலாம். இப்போ பார்த்திங்கன்னா சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுலேயும் பங்கிடப்படுது. எல்லா சாப்பாடு பிளேட்டுகளுக்கும் சாப்பாடு போட்டு வச்சுருக்கு. அதோட நாங்கள் சம்பல் சேர்க்கணும். இதோட சம்பல் வைக்கல, சம்பல் சேர்த்துட்டு தான் எல்லாருக்கும் பரிமாற போகிறோம். அதில் வையுங்க, சம்பல் வச்சு கொண்டு வாங்க. மாசிச்சம்பல் ஆனால் நல்ல ஒரு வாசனை சாப்பாடு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுது. ஐயாக்கள் அம்மாக்கள் எல்லோரும் வந்துட்டுனோம். இனி பரிமாற தொடங்க அப்புறம் அதோட சாப்பிட்டா பிறகு நாங்கள் ஒரேஞ்ச் எடுத்துருக்குறோம். தோடம்பழம் சாப்பிட்டா பிறகு கொடுக்குறதுக்கு வச்சுருக்கு. எல்லாருக்கும் முறிச்சு அதே மாதிரி எல்லா சாப்பாடும் போட்டு ரெடி ஆக்கியாச்சு. இனி நாங்கள் சாப்பாடு கொடுக்க தொடங்குவோம். வேணாம் இப்போ தண்ணி எல்லாம் வச்சு நடுவில் பழங்கள் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியான இப்போ சாப்பாட்டு பரிமாற்றம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. மண்டபத்துக்கு வந்தீங்க தானே? போமாம்மா, நான் உங்களை கேமரா பிடிச்சி வச்சுருக்கிறேன். அம்மா பார்த்தீங்களா என்ன அடையாளம் கண்டுட்டு அன்றைக்கு அந்த டிவி கொண்டு போட்டு வந்துடுறாங்களோ அதோட அன்றைக்கு வீடியோ எடுக்க வந்துடுறாங்களோ அதால் அம்மா ஞாபகம் வச்சுருக்குறேன். சாப்பிடுங்க, என்ன வேணுமென்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா என்ன? முதல் வந்து நான் அன்றைக்கு வந்துட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? அன்றைக்கு அந்த கேக் எல்லாம் பட்டி முதல் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாம் செய்து கொண்டு போனேன். சமைச்சு நான் நல்லா இருக்கா? குழம்பு குழம்பு விட்டு விடுங்க. சாப்பிடுங்க. சமையல் நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கா? சும்மா சொல்றீங்க உங்களோட. அங்க அங்க விட்டு விடு. டிலக்ஸி டிலக்ஸியா என்ன வேணுமென்று கேளுங்கோ. உண்மையிலேயே வந்து இந்த அதில் இருக்க கவனிப்புன்றது வந்து நிறைய இதில் இருக்க போறீங்களா? இல்லை வடிவாயிருங்க, வடிவாயிருங்க. ஒரு அப்பா அம்மாவை கவனிக்கிற மாதிரியே கவனிக்கணும் பாருங்க. வடிவாயிருந்து அதில் இருக்கிறீங்களா? வடிவாய் சாப்பிடுங்க. மச்ச நடுகளும் சமைக்கிற இல்லை தானே, அப்போ வடிவாய் சாப்பிடுங்க. கூடுதலான நாட்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. உண்மையிலேயே ஒரு திருப்திகரமான சாப்பாடு தான் சொல்லணும். மற்ற சாப்பாடு இருந்துட்டு என்ன சொல்கிறது, கிழமை இருந்துட்டு ஒரு நாளைக்கு தானே கொடுக்குறது. கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமையை மெயின் பண்ணி தான் கொடுக்குறதாம். ஒரேஞ்ச் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து சாப்பிடல, வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குது. சமைச்சு தரணும் மட்டும் ஆசை மண்டை நிறைய ஆசை உங்களோட கையில் சாப்பிடணும். இன்றைக்கு அது நிறைவேறிட்டு தானே. அதோட எனக்கும் போனதுலேருந்து ஒரு ஆசையாக இருந்தது, எப்போ உங்களை திருப்பி இருக்க சந்திப்பு அது இன்றைக்கு நிறைவேறிட்டு. அதானோ சாப்பிட்றது தானே இருக்கிறாங்க தான் எனக்கும். சரி, எங்களையும் பேர பிள்ளைகளை நினைச்சு கொள்ளுங்க. சரியா சாப்பிடுங்க. இப்போ எங்களுக்கு சாப்பாடு வந்துட்டோன்னா அவையெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சுது. நாங்கள் சாப்பிடுவோம். சுஜிக்கு இறால் ரைஸ், எனக்கு வந்து இறால் இல்லை சிக்கன் ரைஸ் தானே. அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்குதுண்டு. நெறிக்குளம் யோக சுவாமிகள் திருவடி நிலைய முதியோரில் நிர்வாகிகள், பணியாளர்கள், பயனாளிகள் எல்லோருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்று எமது 82, 86 பல்கலைக்கழக நண்பர்கள் குழாத்திலே கனடாவைச் சேர்ந்த எமது நண்பர்கள் சிலரால் எங்களுடைய நண்பர் குழாத்தின் நண்பரான திருவாளர் ரஞ்சன் அவருடைய மாமனாரும் நளினி அவருடைய தந்தையுமான
யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தைச் சேர்ந்த ஒன்றாரியோ கனடாவில் வசித்த அமரர் குமாரலிங்கம் ராமலிங்கம் அவர்களுடைய நினைவாக இந்த முதியோர் இல்ல பயனாளிகளுக்கு இன்றைக்கு விசேட உணவு வழங்கப்பட்டது. எதிர்வரும் 23ஆம் தேதியும் இவர்களுக்கான ஒரு நாள் உணவு வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த 2 நாள் உணவுக்குமாக இவருடைய அதாவது அமரரான குமாரலிங்கம் அவர்களுடைய ஆத்மா சாந்தியை வேண்டி உணவு வழங்கப்பட்டது. எனக்கு முதலிலே இந்த கனடா வாழ் நண்பர்களுக்கு இந்த முதியோருள்ள பயனாளிகள் பணியாளர்கள் நிர்வாகத்தினர் சார்பிலே முதலில் நன்றியை கூறிக்கொண்டு எமது நண்பர்களுடைய இந்த உதவியை ஏற்றுக்கொண்ட பயனாளிகள் நிர்வாகத்தினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். உணவு வழங்கலை பயனாளிகளுடைய விசேட கோரிக்கைக்கு அதாவது நிர்வாகத்தினருடைய வேண்டுகைக்கு அமைய இன்று இவர்களுக்கு விசேட உணவு, அதாவது இது ஒரு யோகர் சுவாமிகள் திருவடி நிலைய பெயரோடு இந்த நிலையம் இயங்குவதால் இவர்களுக்கு மாமிச உணவு வழமையாக அதிகமாக நாட்களில் வழங்கப்படுவதில்லை. விசேடமாக இந்த நிலையத்திலே இன்னொரு பகுதியிலே வைத்து உணவு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்கு அப்படியான உணவை வழங்குகின்ற வசதிகளும் நிலைப்பாடும் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த எமது உதவியை அவர்கள் இன்றைக்கு வழங்குகின்ற உணவை மாமிச உணவாக விசேட ஏற்பாட்டிலே வழங்க முன்வந்து எங்களுடைய விருப்பத்தை கேட்டு அவர்கள் இதற்கென கொஞ்சம் சிரமம் எடுத்து விசேட உணவாக பயனாளிகளுடைய கோரிக்கையையும் நிறைவு செய்கின்ற வகையிலே அந்த விசேட உணவை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இந்த பயனாளிகளுடைய தேவை விருப்பம் நித்தமும் சைவ உணவாக இல்லாமல் மாமிச உணவை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே மற்றது இந்த நிலையமும் கிளிநொச்சி நகரிலிருந்து வரக்கூடிய 30 கிலோமீட்டருக்கு அப்பால் தூரத்தில் இருக்கிறால இதற்குரிய உதவிகளும் பெருமளவில் கிடைக்க வாய்ப்பு குறைவு. இனி ஒப்பீட்டு ரீதியில் இனி நகரத்தை ஆண்டி இருக்கின்ற நிலையங்களை விட இந்த நிலையத்துக்கு போன்ற உள்ளுக்க இருக்கிற நிலையங்களுக்கு உதவிகள் கிடைப்பது குறைவாக இருக்கின்றன. எனவே இந்த நிலையத்துக்கு உதவி வழங்கக்கூடியவர்கள் முன்வந்து உதவினால் அவர்களுக்கு இந்த பயனாளிகளுக்கு ஆதரவாக இருக்கும் என்ற செய்தியையும் நான் இதில் முன்வைக்க விரும்புகின்றேன். மீண்டும் இந்த அமரர் குமாரலிங்கம் ராமலிங்கம் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த உதவியை வழங்கிய மணிமாறன் தலைமையிலான 82-86 பல்கலைக்கழக கனடா வாழ் நண்பர்கள் சிலருக்கும் இதில் பங்கெடுத்த நண்பர்களுக்கும் நன்றியை கூறி மீண்டும் அமரர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவருடைய பேரும் புகழும் இந்த பூவுலகில் இழைத்து நிற்க வேண்டும் என்று வேண்டி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையிலேயே பார்த்தீங்கள் என்றால் சந்தோஷமாக எல்லாம் முடிச்சாச்சோ. சமையல் சாப்பாடு எல்லாமே செய்து முடிச்சு சந்தோஷமாக இங்கேருந்து நாங்கள் வலிக்கிறோம். உண்மையிலேயே இதை செய்ததுக்கு செய்கிறதுக்குரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். அதை விட நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இல்லத்துக்கான தேவை வந்து இருக்குது இன்னும். அப்போ யாரும் உதவி செய்ய விரும்பினால் உண்மையிலுமே நேரடியாவையோட தொடர்பு கொண்டு இந்த இல்லத்துக்குரிய தேவையில்லைன்றதை கேட்டு செய்து கொள்ளலாம். பார்க்க எங்களுக்கு விழாங்குது என்னென்னா கொஞ்சம் டவுனுக்கு இருந்து உள்ளுக்கு இருக்கிறபடியாக இந்த இல்லத்துக்கான தேவை வந்து நிறையவே இருக்குது. அதை வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்க. இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நன்றி.